ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தமிழ்நாட்டின் 13வது முதல்வராக விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். நேரு ஸ்டேடியம்க்கு விஜய் வருகை தந்திருக்கிறார். விஜயை தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கும் காட்சிகளை பார்க்கிறோம். விஜயின் உடையிலும் மாற்றம் தெரிகிறது. விஜய் தற்போது கருப்பு பேண்ட் மற்றும் வெள்ளை சட்டை அணிந்து வந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் விஜய் முதல்வராக பதவியேற்கக்கூடிய விழா மேடையை பார்க்கிறோம். அங்கு தாவேகா தொண்டர்கள் திரளானோர் கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. விஜயின் தாய், தந்தை மற்றும் விஜய் சார்ந்த திரை நட்சத்திரங்கள் ஆகியோர் அங்கு கூடியிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு கட்சியினரும் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் விழா நடைபெறும் அரங்குக்கு வெளியிலும் தாவேகா தொண்டர்கள் உற்சாகமாக கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நேரு ஸ்டேடியம் களை கட்டி இருக்கிறது. விஜய் இன்னும் சற்று நேரத்தில் முதல்வராக பதவியேற்க இருக்கிறார். விஜயோடு 10 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள். தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள். கூடவே காரைக்குடியிலிருந்து வெற்றி பெற்ற பிரபு மற்றும் கீர்த்தனா, விருதுநகரிலிருந்து வெற்றி பெற்ற கீர்த்தனா ஆகியோரும் அங்கே பொறுப்பேற்க இருக்கிறார்கள் அமைச்சர்களாக. தமிழ்நாட்டின் 13வது முதல்வராக இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கவிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். பதவியேற்பு விழா அரங்கிற்கு வந்து There's one question I have that it's a huge shift for the politics of Tamil Nadu. What's the message to the bureaucracy and the police force from the TVK? Will there be a sense of continuum? You're an IRS officer, you know how important it is. There will be continuum, but with the change, significant change. There will be a clean government, okay, a neat and clean government. With our leader has promised zero corruption. So this is the expectation of the people. Why are no coalition partners part of the ministry? No, wait. We'll talk. தூய ஆட்சியை வழங்குவோம், ஊழலற்ற ஆட்சியை வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார் தாவேகவின் முக்கிய நிர்வாகி அருண்ராஜ். இவரும் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய முக்கிய நபராக இருக்கக்கூடியவர். தற்போது சற்று முன்பாக பேட்டியளித்திருக்கிறார். ஊழலற்ற ஆட்சியை, தூய ஆட்சியை வழங்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார். திரைத்துறையிலிருந்து முதலமைச்சராக கூடிய 3வது நபராக இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். எம்ஜிஆர், ஜெயலலிதாவை தொடர்ந்து திரைத்துறையிலிருந்து 3வது நபராக முதலமைச்சராக கூடியவராக இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய்.
இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சராக அரியணை ஏறவிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விழா அரங்கிற்கு வந்த அவரை தலைமைச் செயலர் சாய்குமார் மற்றும் டிஜிபி ஆகியோர் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அரசு துறை அதிகாரிகளும் மலர்கொத்து கொடுத்து விஜயை வரவேற்றிருக்கின்றனர். தாவேக தலைவர் விஜய் எப்போதும் வெளிர் காக்கி பேண்ட் மற்றும் வெள்ளை உடை அணிவிப்பார். இந்த முறை சற்று உடையை மாற்றியிருக்கிறார். சென்னை நேரு விளையாட்டரங்கம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. ஸ்டேடியத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் தொண்டர்கள் உற்சாகத்தில் இருக்கின்றனர். சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. LED திரையில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகளை காண பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாநகரின் முக்கிய பகுதிகளில் பொதுமக்கள் காணும் வகையில் LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆதரவு கட்சி தலைவர்களும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் விழா அரங்கிற்குள் சென்றதை பார்த்தோம். ராஜாஜி, பக்தவச்சலம், காமராஜர், அறிஞர் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், நெடுஞ்செழியன், ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் வரிசையில் தற்போது முதலமைச்சர் பட்டியலில் இன்னும் சற்று நேரத்தில் இணையவிருக்கிறார் ஜோசப் விஜய். தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார். நேரு ஸ்டேடியம் களை கட்டியிருக்கிறது. தாவேக தொண்டர்கள், நிர்வாகிகள், திரைத்துறை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் நேரு ஸ்டேடியத்தில் குழுமியிருக்கின்றனர். ஆயிரத்து 1967 ஆண்டுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு கட்சி அரியணை ஏறவிருக்கிறது. 1967 காங்கிரஸ் ஆட்சியை அகற்றி அரியணை ஏறியிருந்தார் அறிஞர் அண்ணா. அதன் பிறகாக திமுக, அதிமுக மட்டுமே ஆட்சி அமைத்து வந்தது. தற்போது அந்த வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக அரியணை ஏறவிருக்கிறார் தாவேக தலைவர் ஜோசப் விஜய். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்டோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.